ஜான் விக் பிரான்சிஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய பேலரீனா திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பேலரீனா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் இந்த ஜான் விக் வேர்ல்டை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதா அந்த படத்தோட கதையே. அவங்களோட சின்ன வயசு லைஃப் எப்படி இருந்துச்சு, எதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு வேர்ல்டுக்குள்ளே வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த மாதிரியான எதிரிகள்லாம் இருந்தாங்க, கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜான் விக் 3க்கும் ஜான் விக் 4க்கும் நடுவில் நடக்குது அப்படிங்கிறதுனால இந்த படத்தோட நடுவுலே வந்து பார்த்தீங்கன்னா 2 படத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா, நல்ல வகை வகையா ரகரகமா வந்து ஆக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ செகண்ட் ஹாஃப்ல தான் மேக்ஸிமம் ஆஃப் த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் அடிக்குது. கதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு. பட் அது எல்லாத்தையுமே மறக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறதுலேருந்து ஆக்ஷன் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நிறுத்தவே மாட்டாங்க. ஒவ்வொரு ஆக்ஷனுமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் என்டர்டெய்னர் தான். ஹீரோயினா நடித்த நம்ம ஆனா சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட பெஸ்ட்டை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்கன்னே சொல்லுவேன். ஜான் விக்கா நடித்த நம்ம கதாநாயகனுக்கு இந்த படத்தில் பெருசாக ஸ்கோப் கிடையாது. ஸோ கனெக்ட் பண்ணுற மாதிரியான 1, 2, 3 சீன் வருது. அந்த சீனில் மட்டும் வந்து தலையை கட்டிட்டு போகிறாப்புல. மற்றபடி நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. படத்தில் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த ப்ரெடிக்பிள்னஸ் மட்டும்தான். ஸோ கதை இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் போகும். ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.